ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜூலை மாதத்து ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட் புக்கிங், அக்காமடேஷன் புக்கிங் பற்றின அப்டேட் டிடிடியில் கொடுத்துருக்காங்க. இதோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். ஜூலை மாதத்து ஆன்லைன் சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், சுப்ரபாதம் சேவா, தோமால சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதலபாத பத்மாராதன சேவா, இதில் ஏதாவது ஒரு சேவாவில் நம்மளை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி நாம் செலக்ட் ஆனோம்னா சேவாவையும் நேரில் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்துட்டு வரலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ஏப்ரல் 18 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி 20 காலையில் 10 மணி வரைக்கும் 2 நாட்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ பொறுமையாக செய்துக்கலாம். 20 மத்தியானம் 12 மணி போல் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக ஜென்ரலாக ஜூலை மாதத்தில் யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க, ஒரு சேவாக்கும் எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்காங்கங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. செலக்ட் ஆனவங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பே பண்ணிக்கலாம். அதற்குண்டான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஏப்ரல் 22 மத்தியானம் 12 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூலை மாதத்தில் ஆனுவல் சேவா எதுவும் கிடையாது. ஸோ ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா மட்டும்தான். கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா, இதில் ஏதாவது ஒரு சேவா பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்களும் சரி, இல்லை 300 தரிசனம் ஃப்ரீ தரிசனத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக போய் திருப்பதி பெருமாளை சேவிச்சிட்டு வரணுங்கிறவங்களும் சரி, இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் எலிஜிபிளாக இருந்தால் புக் பண்ணிக்கலாம். எந்த சேவா நம்ம புக் பண்ணுறோமோ அந்த சேவாவையும் நேரில் பார்த்துட்டு சுபதமின்றி வெளியே ஜாயின் பண்ணி திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் தரிசனம் செய்துட்டு வரலாம். ஏப்ரல் 21 காலையில் 10 மணி போல் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து ஜூலை மாதத்து வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் ஏப்ரல் 21 மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுறாங்க. திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த டிக்கெட் ட்ரை பண்ணலாம். ரூல்ஸ் எல்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர்லலாம் போகணுன்னா கூட இந்த டிக்கெட் இப்போயே பேமெண்ட்லாம் முடிச்சுக்கலாம். ஏன்னா என்றைக்கு நம்ம இந்த சேவா புக் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து 1 இயர் டைம் கொடுப்பாங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜூலைக்கே புக் பண்ணனாலும் சரி, இல்லை அப்கமிங் மந்த்ஸுக்கு புக் பண்ணணுன்னாலும் சரி. 2 பேருக்காக புக் பண்ணுறப்போ நம்ம அக்காமடேஷன் கூட வர்ச்சுவல் சேவாக்கு புக் பண்ணிக்கலாம். பட் சேவா நம்ம விருப்பப்பட்டால் யூடியூப்லேயோ டிவிலேயோ எஸ்பிசி சேனலில் பார்த்துக்கணும். சேவா இந்த டிக்கெட்டில் நேரில் பார்க்க முடியாது. வர்ச்சுவல் சேவாவில் 300 தர்ஷனம் வழியாக நம்மளை சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. இதோட புக்கிங் 21 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 22 ஏப்ரல் எந்த புக்கிங்கும் இல்லை. ஏப்ரல் 23 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங், காலையில் 11 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங், மத்தியானம் 3 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏப்ரல் 24 இப்போதைக்கு 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. காலையில் 10 மணிக்கு ஜூலை மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மத்தியானம் 3 மணி போல் ஜூலை மாதத்துக்கு உண்டான திருமலா திருப்பதி தலக்கோணம் ஒன்டிமிண்டாவோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், ஸ்ரீனிவாச திவ்யானகரக ஹோமம் டிக்கெட், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட், வாலண்டரி சேவா புக்கிங், ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸ்க்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்லாம் வந்ததும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டேட் அண்ட் டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு தர்ஷன டிக்கெட்டும் எப்படி புக் பண்ணணுங்கிறது ஜூலை மாதத்து ஃபெஸ்டிவல்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஷேர் பண்ணுறேன். டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து அடுத்து இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கரண்ட் புக்கிங் காலையில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 9 மணி போல் தினமுமே இந்த டிக்கெட் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்க. 800 போல் கோட்டா 10,800 ஒருத்தருக்கு ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை 4 மணிக்கு கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் கரண்டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் நம்ம தரிசனம் செய்யலாம். அடுத்து கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 4:45 கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க கொடுக்கறதுக்கு. 1 மணி நேரத்துலேயே டோக்கன்ஸ் தீந்துருச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 4:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் கூட நேற்று கம்பேர் பண்ணுறப்போ நேற்று 7 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்தோன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆறதை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த வீக் அடுத்த கம்மிங் வீக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, எப்படி க்ரௌடு இருக்கும் அப்படின்ட்டு.
நியூ இயருக்கு தமிழ் நியூ இயருக்கு லீவ் இருக்கிறதுனால அதை பொறுத்து இருக்கும். பட் நேற்று கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஆகுது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் டிக்கெட் எதுவும் புக் பண்ணலை அப்படின்னா முதல் நாள் காலையில் 4:45 to 5 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குற டோக்கனை வாங்கிட்டு மறுநாள் இலவச தரிசனத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். 3 to 5 மணி நேரத்துக்குள்ளார டோக்கன் தரிசனத்தில் நடைபாதைகளில் இந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டைரக்ட் சர்வதர்ஷனம் 12 to 15 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2 to 5 மணி நேரம் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 81,288 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.43 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 34,892 பேர். நியூஸில் பார்த்தேன், ஒரு நாளைக்கு லட்டு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆனதுலேருந்து திருமலாவில் 4 லட்சம் லட்டுக்கள் விற்கிறாங்களாம். 4 லட்சம் ரூபாய்க்கு சொல்லலை, 4 லட்சம் யூனிட்னு போட்டிருந்தாங்க. லட்டுக்கள் டெய்லியுமே சேல்ஸ் ஆகுதான் திருமலாவில். சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் காலையில் 4:30 to 5 கவுண்டர் ஓப்பன் பண்ணி டெய்லி திருமலாவில் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. பட் குறைஞ்சது 2 பேராவது இருந்தால் தான் சாவி வாங்குறப்போ செக் பண்ணி ரூம் கொடுப்பாங்க. காலையிலே போயிட்டோன்னா ரூம் ஷியூராக கிடச்சிரும். மத்தியானம் சாயந்தரம்லாம் போகிறோம் அப்படின்னா அவைலபிலிட்டி பொறுத்து கிடைக்கும். கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்லைன் லக்கி டிப்பில் கல்யாணோத்சவம் சுப்பிரபாதம் சேவா இருக்கும். நாளைக்கு உண்டானது இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பதி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லியும் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். திருவண்ணாமலை அபிஷேகம் டிக்கெட் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அண்ட் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமாகவே. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.